உளுந்தங்களி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உளுந்தும் அரிசியும் கலந்து மில்லில் அரைச்சி வச்ச மாவு இது. 2 கப் அளவு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்புறம் இனிப்பு தேவையான அளவு கருப்பட்டி எடுத்துக்கலாம். 2 கப் மாவுக்கு 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். கருப்பட்டி கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். ஏலக்காய் போட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, கொஞ்சம் பாதாம் பருப்பு வறுத்தெடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். பொடி பண்ணதையும் சேர்த்து மாவில் கரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி களி கிண்டுனா களி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கரைச்சி வச்ச மாவை ஆட் பண்ணி கிளறிட்டே இருக்கணுங்க. கருப்பட்டி ரெடி ஆயிடுச்சு. கருப்பட்டி தண்ணியும் ஆட் பண்ணி கிளறிட்டே இருக்கணும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கிண்டிகிட்டே இருக்கணுங்க. ஃபைனலாக நெய் ஆட் பண்ணலாம். நல்லா அல்வா பக்குவம் வந்துடும். களி நல்லா ரொம்ப டேஸ்டாகவே இருந்தது. உளுந்த மாவுக்கு 1 கப் உளுந்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்தெடுத்து வீட்டிலே மிக்சியிலேயே அரைச்சிக்கலாம். மாவு இல்லைன்னா வீட்டிலே கூட ரெடி பண்ணி களி கிண்டலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.